சென்னை மாரத்தான் போட்டியின் 13வது சீசன் நேப்பியர் பாலத்தில் இருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் நேரலையில் இணைக்கிறார். முத்துக்குமாரிடம் கேட்கலாம். முத்துக்குமார், தற்போதைய விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னை மாரத்தான், அதாவது 13ஆம் சீசன் மாரத்தான் என்பது இன்று காலை என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 25,000 பேர் பங்கேற்கக்கூடிய இந்த மாரத்தான் போட்டி என்பது இன்று காலை 5 மணி அளவில் நேப்பியர் துவங்கி நடைபெற்று வருகிறது. தனியார் அமைப்பு சார்பில் நடத்தக்கூடிய 13ஆம் சீசன் சென்னை மாரத்தான் போட்டி என்பது இன்று நடைபெற்றுள்ள இதில் சுமார் 25,000க்கும் அதிகமான ஓட்டப்பந்தய வீரர்களும் வீராங்கனைகளும் பங்கேற்று உள்ளனர். குறிப்பாக இந்த மாரத்தான் போட்டியை பொறுத்தவரைக்கும் இன்று காலை 4 மணி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இன்று சென்னையின் காலை 8 மணி வரை பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த மாரத்தான் போட்டியை பொறுத்தவரைக்குமே 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30, 40 என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது நேப்பியர் பாலத்திலிருந்து இந்திய கடற்சாலை பல்கலைக்கழகம் வரை 32 கிலோமீட்டரும், அதே போல எல்எஸ் கடையிலிருந்து இந்திய கடற்சாலை பல்கலைக்கழகம் வரை 21 கிலோமீட்டர் தூரத்திலும், நேப்பியர் பாலத்திலிருந்து சிவானந்த சாலை வரை 10 கிலோமீட்டர் தூரத்திலும் நடைபெற்று வருகிறது. இந்த மாரத்தான் போட்டி என்பது பல்வேறு சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள், அதே போல பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தற்பொழுது ஏராளமானோர் வந்து இந்த மாரத்தானில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாரத்தானை பொறுத்த வரைக்குமே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என அனைவருமே, அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் என கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட இந்த மாரத்தானை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தற்பொழுது பங்கேற்று இந்த மாரத்தானை கண்டுகளித்து வருகிறார்கள். இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்று வருகிறார்கள். இந்த நிலையில மாரத்தான் ஓடிய அந்த வீரர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் பங்கேற்கக்கூடிய இந்த மாரத்தான் போட்டி நீங்க எங்கேருந்து எவ்வளவு தூரம் ஓடுனீங்க? எந்த பிரிவில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் ஓடுனீங்க? நாங்கள் இன்டர்நேஷனல் சீபோர்ட் ட்ரெஜிங் பிரைவேட் லிமிட் கம்பெனிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். மொத்தம் கிட்டத்தட்ட 160 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். நாங்கள் நேப்பியர் பிரிட்ஜ் இருந்து பட்டினப்பாக்கம் முடிய திரும்பவும் நேப்பியர் பிரிட்ஜ் வந்து சேர்ந்தடைந்தோம். நாங்கள் 10,000 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் 160 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது எங்கள் கம்பெனி கொடுக்குற எவ்ரி இயர் மோட்டிவேஷன். கடந்த 10 வருடமாக நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு மிகவும் உற்சாகமும் வலிமையாகவும் உள்ளது. நாங்கள் இந்த நேரத்தில் ஜெயா டிவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடம், கிட்டத்தட்ட இன்றைய ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்லாம் அதிகமாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கலந்துக்கிறதுல ரொம்ப இதாக இருக்காங்க. ஏன்னா மொபைலுக்குலாம் அடிக்ட் ஆகி இந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது காலையிலேயே ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மோட்டிவாக இருந்துச்சு? நீங்கள் எந்த பிரிவில் பங்கேற்றீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? நான் 10 கிலோமீட்டர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். இது ரொம்ப மோட்டிவேட் இருந்துச்சு. இதனோட ஃபர்ஸ்ட் மாரத்தான். எங்கள் ஐஎஸ்டிபிஎல்லேருந்து எங்களை ஜாயின் பண்ணி விட்டாங்க. ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் அங்கங்கே அந்த ஸ்பாட்டில் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறையா அந்த பேண்ட் எல்லாம் வச்சிருந்தது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. நிச்சயமா சார். குறிப்பாக வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த மாரத்தான் போட்டியில் இருந்தாங்க. நீங்கள் கலந்துக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நாங்கள் கம்பெனி வந்து எல்லா வருஷமும் இந்த மாதிரி இவெண்ட் வரும்போது எல்லா இடத்திலும் நாங்கள் கலந்துக்கு கொடுத்துருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் மும்பையில் HSBC பேங்கோட அட்டென்ட் பண்ணிச்சோம். நல்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். இங்கே வந்து இப்போ வந்து 160 பேர் நம்ம கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. வர்றது நல்லா இருக்கு. நல்லா நிச்சயமாக ஒவ்வொருவருமே ஒவ்வொரு பிரிவின் கீழ் இந்த மாரத்தான் போட்டியில பங்கேற்றது சிறந்த அனுபவமாக இருக்க முடியாதவங்க. அதே போல தங்களுடைய அனுபவம் என்பது இந்த நேரத்தில் தங்களுடைய எப்படி பகிர்ந்தன கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் பங்கேற்கக்கூடிய இந்த மாரத்தானில் பங்கேற்றது வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், எதிர்காலத்தில் இது போன்ற மாரத்தானில் பங்கேற்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் நல்ல அனுபவமாக இருக்கும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது சென்னையில் தொடங்கி நடைபெற்று வரும் மாரத்தான் குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி செல்வகுமார்.